நான் தள்ளப்பட்டேன் அப்படின்றத மாதிரி யோனா சொல்றான். இப்போ தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவன் இல்லையா? அவன் எங்க இருக்கிறான்? சமுத்திரத்தின் ஆழத்துல, பாதாளத்துல ஆழத்துல அவன் இருக்கிறபடினால அப்படி சொல்றான். நான் தள்ளப்பட்டேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். எதை நோக்கி கொண்டிருக்கிறான்? பரிசுத்த ஆலயத்தையே நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 42 2ஆம் வசனத்துல, எப்போது உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன். அந்த ஒரு ஆத்தும தாகம், இவனுக்கும் இப்போ ஒரு ஆத்தும தாகம். எப்போது உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன், எப்போது உம்முடைய ஆலயத்தையே நோக்குவேன். ஆலயம்னா என்ன? கர்த்தருடைய சமூகத்தை தான் அவன் சொல்றான் இல்லையா? ஆத்தும தாகத்தோடு அவன் இப்போ தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆத்தும தாகம். ஐயோ, மறுபடியும் கர்த்தருடைய சந்நிதியில நான் போய் நின்னுட மாட்டேனா அப்படின்ற ஒரு ஆத்தும தாகம். அவன் கத்துகிறதுனால அவன் நாவு வறண்டு போனது என்று சங்கீதம் 69 வாசிச்சோம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல்